தமிழகத்தில் பிரான்ஸ் நிறுவனம் 1000 கோடி ரூபாயில் முதலீடு செய்ய இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்கள். நந்தா, சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை காலை தொடங்க இருக்கிறது. இதற்கான தொடக்க நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளானது மும்முரத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட உள்ள நிறுவனங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் தொடர்பான தகவல்களானது தொடர்ச்சியாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொழில்துறை, ஆட்டோமொபைல், எரிசக்தித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சுகாதாரம், கைத்தறி, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகளானது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே வியட்நாம் நிறுவனமானது தென் மாவட்டத்தில் 16,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்வதாக தகவல் கிடைத்திருந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு தகவலாக பிரெஞ்சை சேர்ந்த வேல்யூ நிறுவனமானது 1000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் நாளை கையெழுத்திட இருப்பதாக தகவலானது வெளியாகிறது. இந்த வேல்யூ நிறுவனமானது உலக அளவில் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் மிக சிறந்து விளங்கக்கூடிய நிறுவனமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக கார்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த வேல்யூ நிறுவனமானது தமிழகத்தில் தனது முதலீட்டை நாளை முதலீட்டை செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட வரக்கூடிய 5 ஆண்டுகளில் இது 1000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்தில் முதலீடு செய்ய நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. நந்தா, நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.